இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உன்னுடைய வாயில இருந்து வர எதுவுமே இந்த காதுக்கு குட் நியூஸ் மாதிரி கேட்காது. சரி, என்னமோ சொல்லணும்னு எக்ஸைட்டடா இருக்க, சீக்கிரம் என்னன்னு சொல்லு. நீ சொன்ன விஷயம் என் காதுக்கு ஏதாவது கசப்பா பட்டுச்சுன்னா என் கோவம் அதிகமாறதுக்கு முன்னாடியே இந்த இடத்தை விட்டு காலி பண்றேன். ஸ்வீட் எப்பவும் கசப்பா இருக்காது மாமா. நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் ஹோல்ட் யுவர் ஹார்ட். ரெடி? 1 2 3 I love you. எப்படி ஒரு பியூட்டி, அதுவும் அபூர்வாவோட பொண்ணு. ஐ லவ் யூன்னு சொன்னதை கேட்டதும் உங்களோட இதயம் அப்படியே நின்னுடுச்சுல்ல? லக்கி லாட்டரி டிக்கெட் வாங்காமலேயே உங்களுக்கு அடிச்ச மாதிரி இருக்குல்ல? யூ ஆர் சோ லக்கி மாமா. ஏன் சொல்றேன்னா, நானே உன்னை லவ் பண்றதுனால. எப்ப நம்ம 2 பேருமே காதலிச்சுக்கிட்டு இருக்கோன்ற விஷயம் நம்ம வீட்டுக்கெல்லாம் தெரியுதோ, அப்ப நம்ம 2 பேர் குடும்பத்துக்கு நடுவில் நடக்கிற சண்டை கூட ஃபுல் ஸ்டாப் போட்டு முடிஞ்சிரும். என்ன சொல்ற? கணக்கப்படி பார்த்தா பசங்களுக்கு பொண்ணுங்க ஷார்டேஜோட இருக்கிற இந்த காலத்துல நானே உங்களுக்கு ஐ லவ் யூ சொன்னதுனால உங்களுக்கு பேச வார்த்தையே வரலன்னு நினைக்கிறேன்ல மாமா. நக்ஷத்ரா, நீ ஓவரா இமேஜின் பண்ணிக்கிறன்னு நினைக்கிறேன். நீ அபூர்வா பொண்ணுன்னு வர சொன்னல, கண்டிப்பா உனக்கு அந்த திமிரு இருக்கதான் செய்யும். உன் திமிரெல்லாம் உன்கிட்டயே வச்சுக்கிட்டு வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பு. என்னோட வேலையை நான் பாத்துக்கிறேன். நான் திரும்பியும் சொல்றேன், நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது. What do you mean? Basically what I mean is I'm rejecting your love. ஏன்? எதுக்கு? அது ஏன்னா, நீ அந்த சரத் சந்திராவுடைய பொண்ணு. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அந்த சரத் சந்திராவுடைய ரத்த உறவா இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்க எனக்கு வாழ்நாள் முழுக்க எதிரியா மட்டும்தான் இருப்பாங்க. சோ வேற யாரையாவது போய் பாத்துக்கோ. இப்ப என் வழியில குறுக்க வராத. மாமா, நீங்களும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உன் லவ்வர் ரிஜெக்ட் பண்ணி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நட்சத்திரா. ஐ எம் சோ சாரி. ப்ளீஸ் அக்செப்ட் மை லவ்னு சொல்லிட்டு நீங்களே வந்து என் கால்ல விழுந்து லவ் பண்ணுன்னு கெஞ்சுற மாதிரி நான் பண்ணல. என்னோட பேரு நட்சத்திரா இல்ல. மை ஃபுட், மை ஃபுட். நீ ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகமே சுடுகாடா மாறி நீயும் நானும் மட்டும் இந்த உலகத்துல இருந்தாலும் அது கண்டிப்பா நடக்காது. ஆவேசத்துல என்ன வேணாலும் பேசலாம் மாமா. நான் யோசிச்சு ஒரே ஒரு காய் நகத்துனா நீங்களே கால்ல வந்து விழுவீங்க.
லேட் ஆயிடுச்சா? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆ, ஆ? நீங்க கோவிலுக்குள்ள வரும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி எப்படி தெரிஞ்சது? இப்பெல்லாம் எல்லாமே தன்னால தெரியுது. ஆ, நான் சொல்ல மறந்துட்டேன். உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணேன். ஆ? என்னுடைய கோத்திரம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? செரி கிட்ட கேட்டேன். ஆஹா. நம்ம 2 பேரும் சந்திக்க போறோம்னு அவங்கிட்ட சொன்னியா? கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு மட்டும்தான் சொன்னேன். அப்புறம் நீங்க தான் சொல்லணும். வர சொன்னது நீங்க தானே. ஆ, 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 அது அது வந்து அது இதுன்னு சொல்லிக்கிட்டு ராத்திரி மாதிரியே இங்க வேண்டாம் இன்னொரு இடத்துக்கு வான்னு சொல்ல போறீங்களா என்ன? கடவுளே, இவர் ஏன் என்ன இப்படி தவிக்க வைக்கிறாரு? மனசுல இருக்கிற விஷயத்த கொஞ்சம் சீக்கிரமா தான் சொல்லலாம்ல.